காக்கடா பூவும் ரோஸ் பெட்டல்ஸும் வச்சு அழகாக எப்படி பூ கோர்க்கலான்னு பார்க்கலாம். த்ரெட் அண்ட் நீடில் எடுத்துக்கோங்க. ரோஸ் பெட்டல்ஸை ஸ்ட்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி காக்கடா பூ எடுத்துகிட்டு ரோஸ் பெட்டல்ஸோட பேக் சைட் திருப்பி அதை ரோல் பண்ணுங்கள். காக்கடா பூவை சென்டரில் வச்சு. ஏன் நம்ம பேக் சைட் திருப்புறோன்னா அப்போ தான் அந்த ரோஸோட டார்க் சைடு வந்து நம்மளுக்கு பூவுக்கு விசிபிளாக இருக்கணும். அதனால் நம்ம வந்து ரவுண்டாக கோர்க்காமல் ஒரு சைடாக கோர்த்துக்கிட்டு வாங்க. ஒரு 3-4 பூ வச்சுக்கிட்டு திரும்ப அந்த 3-4 பூ சைடே கோர்த்துக்கிட்டு வாங்க. இந்த மாதிரி பேக் சைடு வச்சிங்கன்னா உங்களுக்கு ரோஸ் பெட்டல்ஸ் டார்க்காக தெரியும். நான் வந்து நீடில் கையில் வச்சுட்டே கோர்க்கிறேன். உங்களுக்கு அந்த மாதிரி வைக்க சிரமமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் பொட்டேட்டோவோ இல்லை ஆனியனோ இல்லை ஏதோ ஒன்றில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. எனக்கு இப்போ வந்து ஒரு நீடில் லென்த் வந்துருச்சு. நான் கீழே நாட் போட்டுக்கிட்டு இழுத்து விட்டுறேன். ஸோ இதே ப்ராசஸ் நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இந்த ஃப்ரண்ட் சைடு உங்களுக்கு இந்த மாதிரி வரும். பேக் சைடு ரோஸ் பெட்டல்ஸ் மாதிரி வரும். நீங்கள் வேணும்னா இதே மாதிரி கூட தொங்க விட்டு வச்சுக்கலாம். இல்லைன்னா ரவுண்டாக வச்சுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ரவுண்டாக கட்டி வைக்க போகிறேன். நீங்கள் வந்து அப்படியே தொங்கிட்டு வைக்கிற மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் லென்த் கோர்த்து கூட வச்சுக்கோங்க. தேங்க்யூ.